எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. பைபிள் என்ற புத்தக தொகுப்பில் யூதர்களின் தனாக் என்ற பழைய ஏற்பாடு புத்தகத்திற்கும் கிறிஸ்தவர்களின் புதிய ஏற்பாடு என்ற புத்தகத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று தெளிவான ஆதாரங்களுடன் பேசி வருகிறோம். டிபிஎம், அதாவது தி பெண்டிகாஸ்டல் மிஷன் என்ற அமைப்பில் இருந்த சகோதரர் தன்னை பற்றி சுருக்கமான ஒரு அறிமுகம். எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. என்னை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். குருசாமி என்ற ஜோசப் என்ற யூசுப். நான் முன்னாள் கிறிஸ்துவ ஊழியத்தில் டிபிஎம், அதாவது தி பெண்டிகாஸ்டல் மிஷன் என்ற அமைப்பில் 20 வருஷம் பயணித்திருக்கிறேன். அந்த பயணத்தில் பைபிளில் நான் கண்ட ஆய்வுகளையும் ஆராய்ச்சிகளையும், அதோடு அல்லாமல் பரிசுத்த ஆவி, அந்நிய பாஷை, அற்புத அடையாளங்கள் எப்படியெல்லாம் நடக்கின்றன என்பதை பற்றியான ஆராய்ச்சிகளை ஆய்வு செய்து அதன் பிற்பாடு சரியான மார்க்கம் எது என்பதை, இஸ்லாம் என்பதை அறிந்து தற்பொழுது ஒரு 12 வருஷமாக அதில் பயணித்து வருகிறேன். ஆனால் பைபிளில் பழைய ஏற்பாடு நூலில் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது என்றும் அவைகளெல்லாம் புதிய ஏற்பாடு நூலில் நிறைவேறின என்று எழுதப்பட்டவைகள் அனைத்தும் உண்மை அல்ல என்பதை நாம் ஆதாரத்துடன் பேசி வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் மற்றொரு ஆதாரம், யூதர்களின் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற ஒரு வசனம், அது இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருப்பதாக புதிய ஏற்பாடு நூலில் எழுதியிருக்கிறார்கள். அந்த செய்தி உண்மையா என்பதை இன்று பார்க்க போகிறோம். மத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளைகளை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் அங்கே உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த வசனத்தில் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அதன்படிதான் இது நடந்தது என்று மத்தேயு என்ற இந்த நூலில் ஒருவர் இப்படி எழுதியிருக்கிறார். நீங்க இப்ப வாசிங்கிற இந்த மத்தேயு எழுதுற ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு 2:13. இந்த வசனங்கள் எங்க இருக்குன்னா பழைய ஏற்பாடுல ஓசியா புத்தகத்துல இருக்குது. இந்த ஓசியா புத்தகத்துல எழுதியிருக்கிற வசனங்கள் முதலாவது இவைகள் தீர்க்கதரிசனம் கிடையாது. இது நடந்து முடிந்த ஒரு சம்பவம். அதை இங்க கொண்டாந்து பொறுத்தி இருக்கிறாரு. ஆனா மத்தேயு நூலில் எழுதப்பட்ட அந்த வசனம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருக்கிறது. ஓசியா புத்தகத்துல 11வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். 11வது அதிகாரத்துல முதல் வசனம், இஸ்ரவேல் இளைஞனா இருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். நான் இப்ப வாசித்தது ஒரே ஒரு வசனம் தான். அதுல ஒரு பகுதி, அந்த கீழ்ப்பகுதியை மட்டும் எடுத்து இயேசுக்கு பொருந்துற மாதிரி மத்தேயு நூலில் எழுதியிருக்கிறார்கள். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இந்த முதல் வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்ற இஸ்ரவேலர்கள் ஆரம்ப நாட்களில் கர்த்தருடைய நியாய பிரமாணங்களின்படி நடந்தார்கள். அதையே கர்த்தர் இஸ்ரவேல் இளைஞனாக இருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன் என்ற அர்த்தத்தில் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க வாசிச்சீங்களே, இதுக்கு அடுத்த வசனம் என்ன இருந்ததுன்னா, அந்த இஸ்ரவேல ஜனங்கள் எகிப்துல இருந்து விடுதலை இங்க வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த ஜனங்க என்ன செய்யறாங்கன்னா, சிலை வழிபாடுகள், தூபங்காட்டுறதுகள், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்ததுனால அவர்களை எச்சரிக்கிறதா செய்திகள் இருக்கும். ஆமா, ஆனா நான் வாசிக்கிறேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய் விட்டார்கள், பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள்.
நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். நம்ம தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து கண்டித்து உணர்த்துறதா செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமா. ஓசியா 11 அதிகாரத்தை முழுவதுமாக படித்து பார்க்கும் பொழுது அது இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிப்பதாகவும் கண்டித்து உணர்த்துவதாக எழுதப்பட்ட வசனங்களாகவும் இருக்கிறது. ஆக ஓசியா 11வது அதிகாரத்திலே இந்த முதல் வசனம் இது ஒரு தனி மனிதனுக்காக சொல்லப்பட்ட வசனம் அல்ல என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது அது இஸ்ரவேலர்களின் உண்மையற்ற தன்மை, கீழ்ப்படியாமை, நம்பிக்கை துரோகத்தை பற்றி பேசுவதாக அமைந்திருக்கிறது. குமாரனை வரவழைத்தேன் என்ற வசனம் இயேசுவுக்கு பொருந்துள்ள மாதிரி எழுதி வச்சிருக்கிறார். ஆமா. 2வது வசனம் என்ன சொல்றாருன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பாவங்களுக்கு வழிவிட்டு விக்கிரகங்களுக்கு வழி விலகி போறாங்க. ஆமா. அப்ப முதல் வசனம் இயேசுவுக்கு பொருந்தும்னா, 8ல இருந்து குமாரனை வழித்தோன்ற இந்த இயேசுவுக்கு பொருந்தும்னா, 2வது வசனம் அடுத்த வசனம் இயேசுவுக்கு பொருந்துமா? அவரு விக்கிரகங்களை வழிபட்டு வழிபட்டாரா இயேசு? அதனாலதான் அந்த முதல் வசனத்துல பாதியை மட்டும் எடுத்து, அதாவது இயேசுவின் பிறப்பு செய்தியை நிரூபிப்பதற்காக, அதாவது யூதர்களின் அந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு, அதனாலதான் இந்த வேதம் எங்களுடைய வேதம் என்று சொந்தம் கொண்டாடுவதற்காக இப்படி நூதனமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் கையாண்டு. ஆமா. ஓசியா மூலம் சொல்லப்பட்ட இந்த வசனம் ஒரு தனி மனிதனுக்காக சொல்லப்பட்ட வசனம் அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல இஸ்ரவேல் சமூகத்தை குமாரன் என்று இங்கே அழைப்பது போல பல இடங்களில், ஏன் யாத்திராகம புத்தகத்திலும் இந்த சொல், அதாவது குமாரன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆமா, நீங்க சொன்ன இந்த வசனம் யாத்திராகம புத்தகம் 4:22 இருக்கும். நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 4:22. அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன். அப்ப இந்த இடத்துல ஒட்டுமொத்த இஸ்ரவேல் சமூகத்தை தான் சொல்லுகிறது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வசனங்கள்ல முன்பகுதியை நீக்கிவிட்டு பின்பகுதியை மட்டும் எடுத்து இயேசுவுக்கு பொருந்துமாறு எழுதியிருப்பது ஒரு ஏமாற்று வேலை என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. ஆமா. அதாவது ஓசியா புத்தகத்துல 11:1 முன்பாதி வசனத்தை நீக்கி விட்டுட்டு பின்பாதி வசனத்தை மட்டும் இயேசுவுக்கு பொருந்த மாதிரி இந்த மத்தேயு ஆசிரியர் பொருத்தி இருக்கிறார். ஆமா. இப்படி பொருத்தி இருக்கிறது வந்து உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் தான் பொருத்தினாரா? கண்டிப்பா கிடையாது. யூதர்களுடைய தனாக்கென்ற அந்த பழைய ஏற்பாடு நூலை இவர்கள் சொந்தம் கொண்டாடிக்கிறதுக்காக இப்படி ஒட்டியும் சேர்த்தும் கட் பண்ணியும் சேர்த்திருக்கிறாங்கன்றத நல்ல தெளிவாகவே தெரிகிறது. ஆமா ஆமா. ஆக இந்த வசனங்களை அவங்க ஒட்டியும் சேர்த்தும் எழுதி வச்சிருக்கிறது வந்து பழைய ஏற்பாடு இயேசுக்கு நிழலும் இல்லை நிழலாட்டும் இல்லை என்பது தெளிவா தெரியுது. ஆமா. இதை போல பல ஆய்வுகளை தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். கர்த்தர் உங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன்.